இப்போ தேட்டர்ஸில் என்ன ஆகிட்டு இருக்க நம்ம கென் கருணாஸோட யூத் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தோம்னா நம்ம கென் கருணாஸ் பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு. 10th பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடிக்கல. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 35 எடுத்து கரெக்டாக அந்த ஜஸ்ட் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. ஸோ இந்த லட்சணத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் +1 என்ட்ரி ஆகுறாரு. ஸோ இப்போ +1 என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அவரோட கோலே பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவரோட ரோல். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா +2 வேறு அவர் பாஸ் ஆகணும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நடந்துச்சா இல்லையா? ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர்ற அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது படத்தில் நம்ம ஹீரோ கென் கருணாஸாக இருக்கட்டும், இல்லை ஹீரோயினாக 2 பேர் வருவாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தில் வர சாங்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ அது தாண்டி நம்ம படத்தில் பெருசாக எதுவும் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தேட்டர்ஸில் போய் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒத்தான மூவி தான் இந்த யூத். ஸோ மிஸ் பண்ணாதீங்க.